இப்படி நின்று பார்த்தோம்னா கோவில் ஃபுல்லாகவே தெரியும். சாமியை பார்த்தியா? இங்கே பாரு, என்ன சாமி உள்ளே இருக்கு? எங்கே இருக்கிறது? உள்ளே இருக்கிறது தானே. அதான் செவனுங்கிறது உள்ளே இருக்கிறது. பாத்தியா? உனக்கு என்ன தெரிஞ்சது? பார்த்துட்டு கூப்பிட்டு வந்தேன். அங்கே போய் லிங்கம் தான், அவ்வளோ வயரம் இருக்கு. அங்கே அது மேலே இருக்கிறது. நீ என்ன சாமின்னே தெரியாம தெரியா? இப்போ இன்னொரு டைம் நல்லா பார்த்துட்டு வா. எல்லாருக்கும் பார்க்க லிங்கம் அங்கே அது லிங்கத்து மேலே தான் இருக்கேன். லிங்கத்து மேலே தான் இருக்கேன். அதான் பார்த்துட்டு வரணும். போய் பார்த்துட்டு தெரியல. நம்ம நல்லா காட்டிட்டு வரேன். நீ போய் நல்லா காட்டிட்டு வா. எங்கள் அம்மா தெரிய மாட்டேங்குது. உள்ள இருக்கிறது அம்மாவுக்கு. ஆயாவுக்கு வந்து என்ன சாமி கும்பிட்டேன்னு கேட்டேன். சாமி தான் அப்படிங்குது. என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியல. சிவங்கன சிவனாக இருக்குது, லிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் ஓடுது பார்க்க. அம்மா அழைச்சிட்டு போய் நல்லா காட்டுறேன்னு இவ்வளோ போயிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாமியை பார்த்துட்டு வெளியில் வர பகுதி. நம்ம அந்த சைடாட்டி இறங்கி அப்படியே சுற்றி இப்படி வரும். நீனே சொல்லு பாட்டு பண்ணுமா? மாமனை பாட்டு சொல்லிவிட்டு ஆட்டு சொல்லணும். போய் பால் கிளம்பிடுவான். சீக்கிரம் கிளம்புப்பா. கிளம்புறேன். இன்றைக்கி தான் காலையில் தூக்கில் போட்டு ஆட்டு சொல்கிறான். ஆட்டு சொல்கிறதால பாட்டு வேணுமா? என்ன பாட்டுன்னு கேள. என்ன பாட்டுடா பாடணும்? பார்த்தா பண்ணோம். எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டான். நீ ஆட்டிட்டு மாமா ஆட்டிடுவான். நான் போய் பால் கிளம்புறேன். நீ பாடுப்பா. நல்லா எழுந்திரு. குளிக்கல பாப்பா, குளிக்கல. அவ்வளோதான், எல்லாரும் ஆட்டிட்டு இல்லை, நீ மட்டும்தான் இருக்க. போ. காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீராரம் அம்மா கரைக்கிறாங்க. போதும். நீரார பிடிக்க போகிறோம். சும்மா அடி வைத்து போயிட்டு ஜெல்லுன்னு இருக்குங்க. அப்பா வந்து பார்த்திங்கன்னா மாட்டை கழுவிட்டுருக்காங்க. பால் கறக்கிறதுக்கு முன்னாடி மாட்டு மேலே இருக்கிற சாணத்தெல்லாம் கழுவிட்டுருக்காங்க. இறங்கிட்டான். வணக்கம் வைப்பா. வணக்கம். தாத்தா என்ன பண்ணுறாரு சொல்லு. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாம் ஃபேமிலியாக சேர்ந்து கங்கை கொண்ட சோழபுரம் போக போகிறோம். அதையும் எதுலன்னு பார்த்தீங்கன்னா காரில் போக போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய இடம் போயிருப்போம். வண்டியில் போயிருப்போம், ட்ரெயினில், பஸ்ஸிலலாம் போயிருப்போம். ஆனால் கார்லங்கிறது இது வரைக்கும் எங்கேயுமே போனதில்லை. ஃபஸ்ட் டைம் நம்ம காரில், அதுவும் நம்ம காரில் போக போகிறோம். யாரை வச்சு போக போகிறோம்னா, நமக்கு தான் யாருக்குமே டிரைவிங் தெரியாது. அந்த சொல்லி கொடுத்தாங்களே சித்தப்பா, அவங்கள வச்சுட்டு தான் போக போகிறோம். நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் போட்டுட்டேன், கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் லாங் ட்ரைவுங்கிறது எடுத்ததுமே சுத்தப்பட்டு வராது இல்லையா. லோக்கலில் சும்மா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நவுத்தி பார்க்கலாம். ஆனால் ரொம்ப தூரம் ஓட்ட முடியாது இல்லையா. அதனால் அந்த சித்தப்பாவை கூப்பிட்டுட்டு நாங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் போயிட்டு வர போகிறோம். இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு தெரியல. வீடியோ எப்படி வரும்னு பார்க்கலாம். யார் போக போகிறோம்னா, நித்விக்கு நேற்று ஊர்லேருந்து வந்துட்டான். இங்கே தான் இருக்கான். நித்விக்கு நான், அம்மா, அப்பா, ஆயா, நாங்கள் 5 பேர், டிரைவர் அண்ணனோட 6 பேர், அந்த சித்தப்பாவோட எல்லோரும் சேர்ந்து போக போகிறோம். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆயாட்ட நேற்று சொல்லியிருந்தோம், ஆயா கங்கை கொண்ட சோழபுரம் போகலான்னு. அது நம்பியிருக்காது, சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லியிருப்பான்னு நினச்சிட்ருக்கோம். அதனால் கால் நேரத்தில் போயிட்டு சீக்கிரம் கிளம்பிட்டு வாயான்னு சொல்ல போகிறோம். இங்கே வந்து இப்போ மணி 7 ஆக போகுது. 8 மணி 8:15 கிளம்புனோம்னா சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம்லாம் வெயில் இல்லையா, அதனால் போக முடியாதுன்னு இப்போ போயிட்டு சீக்கிரம் போக போகிறேங்க வாயான்னு ஆயாட்ட சொல்லிட்டு வரணும். ரிமெம்பர் பண்ண போகிறேன், வாயா போயிட்டு வரலான்னு. வாங்க ஆயா வீட்டுக்கு போயிட்டு வருவோம். எல்லாம் தான் வருதுவா. அது வராட்டிங்க. இப்போ நான் எங்கே வர போகிறேன், நீங்கள் போனால் அப்படி பார்த்தேன். வா, இப்போ நான் 1/2 மணி நேரத்தில் அங்கே வரணும்.
குளிக்கிறதுலாம் இல்லையே. குளிச்சுட்டு தான் வரணும். உங்கள் அம்மாலாம் வாரால என்னமோ அப்படின்னு தான் நான் நினைச்சிருந்தேன். வரும், எப்படி வராமல் இருக்கும். குளிச்சு வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு தானே வரணும். அங்கே போய் என்ன பண்ணுவேன்? நீ இப்போ வாயா, 1 மணி நேரத்தில் அங்கே சாப்பிட்டுக்கலாம். போய் தண்ணி குளிச்சுட்டு குளிச்சுட்டு வரியா? ஒவ்வொருத்தராக கிளம்பிட்டு இருக்கோம். நானாக குளித்து முடிச்சுட்டு ட்ரெஸ் போட்டுட்ருக்கேன். அப்பா குளிச்சிட்டு இருக்காங்க. நித்திக்கு இங்கே வாப்பா. நித்திக்கு தான் ஃபஸ்ட்டாக குளித்தது. வா, நித்திக்கு ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கா நித்திக்கு ட்ரெஸ்ஸு? எங்கே போகிறோம்? ஊருக்கா? எதில் போகிறோம்? எதில் போகிறோம்? எப்படி கார் ஓட்டணும்? எப்படி ஓட்டணும்? சாவி போட்டு தான் ஓட்டணும், சும்மாலாம் ஓட்ட முடியாது. ஓட்டு, கார் ஓட்டு. சாவி போட்டாச்சு, கார் ஓட்டு. இந்த நம்ம அதுக்கு வரேன்ப்பா. கவரை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. காரை துடைச்சிட்டு வண்டி கண்ணாடியெல்லாம் இறக்கி வைப்போங்க. அதை இழுத்து விடுப்பா. என்ன பண்ணணும்? ஓட்டணுமா? தாத்தா வருவார். ஆயாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துடுச்சு. ஆயா சேலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஊருக்கு போகிறதும் இப்படி கட்டியிருக்கு. போகலாமா ஐயா? போகலாம். கோயில் வந்து சிவன் கோயில். சிவன் கோயில் எந்த ஊரில்? கங்கைகொண்ட சோழபுரம். ஜெயங்கொண்டத்துக்கு அங்கிட்ட இருக்கு. அந்த காலத்து கோயில், ராசாக்கள் கட்டின கோயில். பெரிய கோயில் போயிருக்கியா நீ? அப்புறம் அந்த பேர் தஞ்சாவூர். தஞ்சாவூர். அவரோட பையன் இங்கே கட்டினார். தஞ்சாவூர் கோவில்லாம் தான் போய் பார்த்துட்டு வந்தேன். பெரிய கோயில் வந்து அப்பா கட்டினது. இந்த கோயில் வந்து அவர் பையன் கட்டினது. அந்த ஆள்லாம் சிலை ராஜராஜ சோழன் இருக்கார்ல, அவர் பேர் ராஜராஜ சோழன், இவர் பேர் ராஜேந்திர சோழன். இந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். ஊருக்கு போகலாங்கிறோம். ஊருக்கு காரில்னே காரியை தான் காட்டிட்டு இருக்கான். சாப்பிட்றதுனால ஒன்று. வா, பூவா வச்சுக்க போவோம். வச்சுக்க சாப்பிட்டா போவோம். சாப்பிட்டா தான் ஊருக்கு. பூவா வச்சுக்க போ. தாத்தா சாப்பிடுங்க. கார் வந்து வெளியே எடுத்தாச்சு. அப்பா வந்து கேட்டை கட்டிகிட்டு இருக்காங்க. ஐயா வா, ஏறி உக்கார். வரும் வா, நீ வா. செருப்புலாம் போடலையா? செருப்பு என்ன போட்டுருக்கீங்க? கேட்குறேன், போடுறியா போடலையான்னு. கோவிலுக்கு போகிறதுக்கு என்னதுக்கு செருப்பு? சரி வா. இட்டிக்கு நீ எங்கே ஏறி உக்காந்து தர அப்படி இல்லை தம்பி. உட்காந்துக்க. நீ நடுப்புற உட்காந்துக்க. நித்விக்கு வந்து அப்பா வச்சுட்டு முன்னாடி உட்காந்துக்கும். நீ தாத்தாவோட முன்னாடி உட்காந்துக்குப்பா. அவன் முன்னாடி உட்காந்துப்பான். நீங்க வா, தாத்தாவோட இந்த தாத்தாவோடடா இங்க. சரி ஸ்கூல் வேணும். சரி போட்டு வரேன். ஏற்பா ஏறுங்க. சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு அப்புறம் அவனை உட்கார வச்சுக்கப்பா. அவனை கீழே இறக்கி
வாட்டர் பாட்டில் எஸ்எஸ் பாட்டில் ரெண்டு வாங்கி வச்சுக்க. அதான் வாங்கினது. ஓட்டையில் கரெக்டாக உட்கார். சில்வர் பாட்டில் சின்ன பாட்டில் வாங்கி வச்சுக்க. இந்த வாட்டர் பாட்டில் சீட் பெல்ட்டை போடு ஃபஸ்ட்டு. அவனை விட்டுட்டு போடு. தள்ளிட்டு வந்தானே இருக்கும். அவன் தான் ஒன்னாலும் சேர்த்து தள்ளி விட்டுறான். நீ யார் யார் முதல்ல கீழே இருக்க. ஸோ மக்களே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிளம்பியாச்சு, ஏறி உக்காந்துட்டாங்க. நம்மளும் ஏறி உக்காந்தோன்னா வண்டி ரெடி ஆகிடும். இன்னும் கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவரில் நம்ம கோயிலுக்கு ரீச் ஆகிடுவோம். அங்கே போகலாமா? சாட்டியாச்சு. அப்புறம் சுத்தம் கண்ணாடி தான் வண்டி போன பிறகு. அப்பா இங்கே இருக்கேன். மாமா இந்த மாமா கூப்பிட முடியாதா? தூக்கம் வருதா? எப்பெல்லாம் பைபாஸ்லாம் பார்க்கணும். உனக்கு தூக்கம் வருதா? எனக்குலாம் தூக்கம் நல்லா தான் இருக்கும். முன்னாடி போயிட்டே இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டேய் நித்விக்கு என்ன பண்ணுற? சரி இறங்குங்க. இல்லை இதுக்குள்ளேயே போட்டுடலாம். இப்போ ஏ செருப்பு நீ போட்டு இல்லை தானே? நீ செருப்பு போட்டு வந்தியாப்பா? அவன் பாரு அங்கே போய் நிற்கிறான். அதுக்குள்ள டீ குடிக்கணுமா? சரி தண்ணி வேணா கூட. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் வந்து இறங்கியாச்சு. இனிமேல் கோயில் உள்ளே போனால் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸு டீ இதேமாரி ஏதாவது சாப்பிட்டுட்டு உள்ளே போகலான்ட்டு போகிறோம். கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்ற மாதிரி ஒரு கடை இருக்குது. அதாவது சாப்பாடும் சாப்பிட்டுக்கலாம், டீ இந்த மாதிரி குடிச்சிக்கலாம். நாங்கள் வந்து வடையும் ஒரு டீயும் மட்டும் இப்போ குடிச்சிட்டு உள்ளே போக போகிறோம். ஆயா வடை சாப்பிட்டுட்ருக்கு. ஏய் இந்தா இதை எடுத்துக்க. அதை ஆயாட்ட கொடு. இதை நீ சாப்பிடு. நீ சாப்பிடுமா? அதை எங்க சாப்பிட்றது இடம் பிஸியாக இருக்கும். கோயில் முன்புறம் வந்து இப்படி தாங்க இருக்குது. 2 தூண் வந்து வாசல் போல் அழகாக சைடில் இருக்கும். அப்படியே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அழகாக பசுமையாக. இப்போ வந்து நம்ம உள்ளே போகிறோம். நம்ம ஃபேமிலி முன்னாடி போயிட்டுருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நானும் அப்பாவும் நியூ இயர் அன்னைக்கு பைக்லேயே வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம். அம்மா ஆயாவுக்குலாம் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வர்றது. நித்விக்கெலாம் நாங்கள் சின்ன வயசாக 1 வயசில் இருக்கிறப்ப தூக்கிட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். நானும் மாமா எல்லாம். ஆமாம், 1 வயசில் இருக்கிறப்ப தூக்கிட்டு வந்தோம். அம்மாவுக்கும் ஆயாவுக்கும் இந்த கோயில் புதுசு. உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரிலாம் சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ மனசில் நிற்காது. அதனால் இந்த மாதிரின்னு லைட்டாக சொல்லி கொடுத்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியதாங்க. கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து நடந்து இப்படியே வந்துட்டு இதாங்க உள்ளே போகிறது. அப்படியே 2 மதில் இருக்கா, செவுரு, பழம்பேர் செவுரு. அப்படியே 2 மிகப்பெரிய சிலையெல்லாம் இருக்குது. அப்படியே உள்ளே போனோம்னா மிகப்பெரிய நந்தி ஒன்று இருக்கும். பாருங்கள், இது வந்து படிக்கட்டு இருக்குது பாருங்கள். இது மேலே ஏறி போகிறதுக்கு படிக்கட்டு இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரம். சோழர்கள் வந்து இதை கொஞ்ச நாள் ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்த பிறகு தலைநகரமாக இருந்திருக்குங்க. நம்ம ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏறி உள்ளே போகிறாங்க. அங்கே போய் தான் சாமியை பார்க்க முடியும். நந்தியை பாருங்கள், எவ்வளோ பெரிய நந்தி.
இவ்வளோ பெரிய நந்திங்க. இது மேலே ஏறி தான் ஸ்டெப்பில் ஏறி இப்படி வந்து சாமி பார்க்க உள்ளே போகணும். அங்கேருந்து நின்று பார்த்தோம்னா அந்த நந்தி கோவில் வளாகம் எல்லாமே சூப்பராக தெரியும். அப்படியே வாங்க உள்ளே போய் முதல்ல சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பொறுமையாக சுற்றி பார்க்கலாம். மெயின்லேருந்து நடந்து வந்தோம்னா அப்படியே சைடு வழியாட்டி வந்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்படி ஸ்டெப்பு இருக்கும். இதில் ஏறி தான் சாமியை பார்க்க உள்ளே போகணும். எவ்வளோ பெரிய இது பாருங்கள். இதே நான் வைடு ஆங்கிளில் தான் வச்சு எடுக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப இது இவ்வளோ பெரிய சிலை. எப்பா எப்படி தான் செதுக்குனாங்களோ. இந்த பக்கமும் ஸ்டெப்பு இருக்கும். அதே போல் இதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் ஸ்டெப்பு இருக்குங்க. இப்படி நின்று பார்த்தோம்னா கோவில் ஃபுல்லாகவே தெரியும். நந்தி வளாகம், நந்தி கோயில் வளாகம் எல்லாமே சூப்பராக தெரியும். எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே உள்ளே ஓடிடுறாங்க. சாமி பார்க்க உள்ளே போயிட்டாங்க. நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணோம். சாமியை பார்த்துட்டு வெளியில் வரோம். எல்லாம் சாமி பார்க்கறதுக்கு மட்டும் வெயிட் பண்ணி அவனும் வரட்டும்னு வெயிட் பண்ணி அழைச்சிட்டு போனாங்க. சாமியை பார்த்துட்டு இதுதான் கருவலகத்துலேருந்து வெளியில் வர பாதை. வெளியில் வந்து நிற்கணும். அப்படியே இங்கேருந்து சைடில் பாருங்கள். அப்பா ஒவ்வொரு சிலையும் பார்த்தா எப்படி இருக்குது. பார்த்து எப்படி வரோம் சரி சரி சரி. ஐயா சாமியை பார்த்தியா? இங்கே பாரு என்ன சாமி உள்ளே இருக்கு. எங்கே இருக்கிறது? உள்ளே இருக்கிறது தானே. அதான் செவனுங்கிறது உள்ளே இருக்கிறது. பாத்தியா? உனக்கு என்ன தெரிஞ்சது? பார்த்துட்டு கூப்பிட்டு வந்தேன். அங்கே போய் லிங்கம் தான் அவ்வளோ வயரம் இருக்கு. அங்கே அது மேலே இருக்கிறது. நீ என்ன சாமின்னே தெரியாமல் தெரியா? இப்போ இன்னொரு டைம் நல்லா பார்த்துட்டு வா. ஏம்மா லிங்கம் பார்த்தியா எப்படி இருக்குன்னு? எவ்வளோ உயரம்? நல்லா உயரமாக இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க. லிங்கம் அங்கே அது லிங்கத்து மேலே தான் இருக்கு. லிங்கத்து மேலே தான் இருக்கு. அதான் பார்த்துட்டு வரணும்ல. போய் பார்த்துட்டு தெரியல. நம்ம நல்லா காட்டிட்டு வரேன். நீ போய் நல்லா காட்டிட்டு வா. எங்கள் அம்மா தெரிய மாட்டேங்குது. உள்ள இருக்கிறது எங்கள் அம்மாவுக்கு. ஆயாவுக்கு வந்து என்ன சாமி கும்பிட்டேன்னு கேட்டேன். சாமி தான் அப்படிங்குது. என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியல. சிவங்கன்னு சிவனாக இருக்குது லிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் ஓடுது பார்க்க. அம்மா அழைச்சிட்டு போய் நல்லா காட்டுறேன்னு இவ்வளோ போயிருக்காங்க. இந்த மாதிரி நாளில் வரணுங்க. பொறுமையாக வந்தாலும் அழகாக உட்காந்து அமர்ந்து திருப்தியாக பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகிற மாதிரி. கூட்ட நெரிசல்லாம் வந்தோம்னா நம்ம சாமியும் பார்க்க முடியாது, இப்படி அமைதியாக இருக்க முடியாது. பாருங்கள் நம்ம ஃபேமிலியை தவிர யாருமே இல்லை. யாருமே வரக்கூடாதுன்னு இல்லை. இப்படி நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் சுதந்திரமாக உட்காந்து சத்த நேரம் உட்காந்து பார்த்துட்டு பொறுமையாக போகலாம். இந்த மாதிரி நார்மல் டேஸில் வந்தோம்னா நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. இதோட 1000 தடவை போயிட்டு கூட போனோம். இந்த லிங்கம் பார்த்தீங்களா? அதுப்பா இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ நாள் இந்த வாசப்படி வழியாக போனால் பார்த்ததே. ஏரியாவே கோழி இருப்பீங்க, ஆனால் கோயிலுக்குள்ளே வந்துருக்கோம். சிதம்பரம் நடராஜரே அப்படி தான். வாசப்படியே 3 நாள் போட்டு தான் உள்ளே போய் பார்க்கலாம். லாரியில் டியூட்டி அழுக்கு இருக்கும்போது குளிக்க வரலடா அப்படின்னு உரம் போட்டு அதிகம் மழை சோடு பெரிய அப்படியே ஆல்ட்டு பண்ணியிருந்தேன். அதை கூட போய் பார்க்கல. முதல் முறையாக இந்த காரு கீழே வாங்கினா தான் குடும்பத்தை அடிக்கிட்டு வரணும் போய் பார்த்தேன். சூப்பராக இருக்கும். இது ஹிஸ்ட்ரியிலே பெரிய இது. அதான் நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய சிவன் இவ்வளோ காரடியில் இருக்குது. நம்ம டிஸ்ட்ரிக்டில் இதேமாரி வரலாறு சிறப்பு மிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்ல. அருமையான சோழர்களோட தலைநகரத்தில் வந்து தான் நம்ம உட்காந்து செத்த நேரம் பேசிகிட்டு இருக்கோம். அந்த காலத்து தலைநகரம், சோழர்கள் பெருமை சொல்லுகிற கட்டிடக்கலை, தமிழர்கள்னு சொல்லணும். தமிழர்கள் கட்டிடக்கலை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்க அப்படியே ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் பெரிய கோயிலும் சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே வந்தால் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஈக்குவலாக கட்டியிருப்பாங்க. இதுவும் சூப்பராக இருக்கும். நம்ம டிஸ்ட்ரிக்டில் இது இருக்குங்கிறது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. நம்ம மெயினில் உள்ளே வந்தோம் இல்லையா, அங்கேருந்து உள்ளே வந்து
கருவலம் உள்ளே போனீங்கன்னா சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வர பாதை தாங்க. இப்படி வெளியில் வர பாதை எவ்வளோ சிற்பங்கள் அழகாக செதுக்கி ஒவ்வொன்றும் சூப்பராக கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேணி இருக்குது. கேணி தான் தண்ணி இருக்குமோன்னு யதார்த்தமாக பார்த்தாங்க. அவ்வளோ பேர் வந்து இதில் காசு போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாம் தெரியுதா என்னன்னு தெரில, அவ்வளோ காசு போட்டிருக்காங்க. அப்படியே இந்த ஒவ்வொரு வரம்பாக இருக்குது கேணி, அது ஃபுல்லாகவே காசாக தாங்க இருக்குது. ஏயா இப்போ தான் சாமி ஒழுங்காக பார்த்தியா இல்லையா? இப்போ என்ன இருக்குது? சாமி நல்லா தான் உயரம் இருக்குது, அதுக்கு மேலே நாசம் இருக்குது. லிங்கம் தான், அவ்வளோ பெரிய லிங்கம். அதான் லிங்கம் நல்லா. சாமி எப்படி கும்பிட்டா? சாமி திண்ணூறு பேசியிருக்கியா? கோயில் உள்ள வந்து பார்த்துட்டு அப்படியே நாலா பக்கமும் இருக்கிற இடத்தெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கோவில் கட்டிடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு சிற்பத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே வரோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி தான் கட்டியிருப்பாங்களோ அந்த காலத்தில். இதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லலாம். இதோட ஹிஸ்ட்ரி சொல்லணும்னா நம்ம இந்த வீடியோ பார்த்தாலே அது அளவுக்கு நமக்கும் முழுமையாக தெரியாது. நமக்கு கொஞ்சோண்டு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக அளக்கக்கூடாது இல்லையா? அதனால் இதோட ஹிஸ்ட்ரிலாம் இது சம்மந்தமாக நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டாலே அவ்வளோ ஆச்சரியங்கள் இருக்கும். அதை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோயில் வலதுபுறமாக பார்த்துட்டு வந்து இடதுபுறத்தில் நிற்கிறோம். ஆயாலாம் வந்து பாருங்க. பறவைகள்லாம் நல்லா நிழல் இருக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாமியை பார்த்துட்டு வெளியில் வர பகுதி. நம்ம அந்த சைடாட்டி இறங்கி அப்படியே சுற்றி இப்படி வரோம். ஒவ்வொரு சிற்பத்தையும் பாருங்களேன். இதோட இந்த செவுத்தோட தன்மையே சொல்லும் எவ்வளோ வருஷம் பழமையானது அப்படின்னு. சிங்கம் மாதிரி இருக்குல்லங்க. இதோட இந்த வழியாக உள்ளே போனீங்கன்னா கிணத்துக்கு போகிற பாதைங்க. எப்படிலாம் கட்டியிருக்காங்க. இது எப்படியே கிடக்கு தண்ணிலாம் இறக்கே தூரத்தில் இருக்கு. தண்ணி என்ன கேட்ட இரு என்ன கேட்ட இங்கே பாரு. ஒரு பைப்பாக இப்போ ஒன்றும் போட கணுங்க. தண்ணி இறக்கலங்கிறியா? பைப்பெல்லாம் போட்டாலும் தண்ணி ஓடியாரும் இல்லையா? அப்படிலாம் இல்லை. இது ஒரு பாதுகாப்பு நினைவாக வச்சுருக்காங்க. அதானே கண்ட்ரோலாக கச்சிதமாக இருக்கு. அவ்வளோதான். சுற்றி பார்த்தாச்சா? அங்கே முன்னால் ஒன்று இருக்குது. அதுதான் இதா எது? கல் சிலை மாதிரி இதே மாதிரி அங்கே ஒன்று இருக்கு முன்னால். அதெல்லாம் ஒவ்வொரு சிற்பம்யா. அது பெருசாக கட்டியிருப்பாங்க. அது நந்தியா என்னன்ட்டு அங்கே இருக்கு. இங்கே இருக்கு பாரு நந்தி. எவ்வளோ பெரிய நந்தி இருக்குது. இதை பார்க்காம போயிருக்க? அதைத்தான் நான் பார்த்து கேட்டேன். இதுதான் நந்தி. அதை தான் போகிறப்ப பார்த்தேன். அதான் அங்கன்னாக்கா அது இந்த கலரு அதை வைக்கிறது. கோயிலுக்கு வந்துட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. அம்மா அப்பா எல்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நான் கொஞ்சம் ஒரு ஃபாரினர்ஸை மீட் பண்ணேன். அவங்கள்ட்ட 1-2 கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருந்தேன். சரி அப்படியே அவங்கள்ட்ட பேசிவிட்டு அப்படியே இப்போ போகிறோம். காரு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு யாராவது சாப்பிட்றீங்களான்னு கேட்போம். இல்லை வீட்டுக்கு போய் சாப்பிடலான்னாலும் ஓகே, இல்லை இங்கேயே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் மக்களே. முதல் தடவை கார் எடுத்து ஃபஸ்ட் டைம் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து பார்த்துட்டு போகிறோம். இதான் நமக்கு முதல் அனுபவம் நம்ம காரில்.
ஃபஸ்ட்டு டீ குடித்தோம் இல்லையா, அதே கடையிலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் புக்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதில் லெனினும் ஹிட்லர் புக்கும் நான் வாங்கிக்கிட்டேன் படிக்கலான்ட்டு. நித்திக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பொம்மை வேணும்னு பாருங்க, ஒவ்வொரு பொம்மையாக போய் பார்த்துட்டு நிற்கிறேன். அவனுக்கு ஒரு ஜேசிபி பொம்மையை மட்டும் வாங்கி அப்படியே கொடுக்க போகிறேன். சும்மா 3/4 மணி நேரம் தானே ட்ராவலு, அதனால் எதுவுமே சாப்பிடல யாருமே. சும்மா டீ மட்டும்தான் மறுபடியும் குடித்தாங்க. குடிச்சிட்டு எனக்கு ஒரு புக்கு 2 புக்கு வாங்கிக்கிட்டேன். நித்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டாச்சி பொம்மை, அதை வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம். எல்லாம் ஏற போகிறாங்க. காலைல திறந்த மாதிரியே தர, ஒன்றும் பெரியது இல்லை. இப்படி இல்லை, பீரை திறக்கிற மாதிரி தான், உள்ளே விட்டு தர. நீ அங்கே சாத்தியம்மா தள்ளி உட்காந்து. நீ நடுப்புற உட்காந்து. அதுக்கு என்னத்துக்கு வாங்கணும்? காரை புட்டு புட்டியா? புட்டு புட்டு அதுக்கு தான் வாங்கினியா? புக்கெல்லாம் பெருமையா? உடச்சி தெளிவோம். எப்பா சீட் பெல்ட் போட்டுக்கப்பா. சாமியெல்லாம் பார்த்தாச்சு. என்ன ஐயா சாமி பார்த்தா கிளம்பிட்டோம். அடுத்தது என்ன வேற எங்கேயாவது பிளான் பண்ணணும்? ஐயா ஆயா தான் இன்னைக்கு போகிறப்ப வந்து பெட்ரோல் அடிக்க போகுது 500 ரூபாய்க்கு. சும்மாயா நீ வந்து கோச்சிக்காத. அதான் நம்ம போயிட்டு வந்த கோயில் தான். இப்போ கார் திருப்பிட்டு வருதியா, அதனால கோயில் அப்படி பார்க்க. அப்போ அடிக்க வேண்டியதான், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அடிக்க வேண்டியதான். வா வா, எங்க அங்க விட்டுறியானே. அப்படியே இறங்குங்க, நான் இப்போ கேட்ட திறக்கிறேன். இல்லை எங்களால் ஓட்டி இருந்தால் தெரியாது, உட்காந்தே வந்தால் எனக்குலாம் அப்படிதான். மக்களே, கங்கைகொண்ட சோழபுரம் போயிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. இடையில ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குமாப்பா நான் ஓட்டிகிட்டு வந்தது. கூட வரும். எல்எல்ஆர்லாம் போட்டதுனால இன்றைக்கி நான் கொஞ்சம் ஓட்டி பார்க்கலான்னு நவுத்தி பார்த்தேன். கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு. அந்த வீடியோவும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். எடுக்க சொன்னால் அப்பா எடுத்தாரான்னு தெரில, பார்ப்போம். இப்போ வந்து கார் பார்க் பண்ண போகிறாங்க சித்தப்பா. கேட்டெல்லாம் திறந்தாச்சு, கார் உள்ளே வரப்போகுது. ஜாடி சாப்பிட்டு போகலாம். என்ன சோறு வைக்க? பழைய சோறு கிடக்கு. பழைய சோறு எங்கள் சோறு சாப்பிட்டு போய் பழைய சோறு தான் குடிச்சு. இந்த நேரத்தில் வெயில் நேரத்தில் சோறு. உக்கார். இப்போ என்ன அர்ஜென்ட்? டீ போட்டு தரேன், குடிச்சிட்டு போ. கோயிலுக்கு போயிட்டு வீடு வந்தாச்சு. சாப்பாடு நேரமாச்சு. அங்கேயே சாப்பிட்லான்னு பார்த்தா இல்லை, டைம் இருக்குது, வீட்டில் போய் சாப்பிட்லான்னு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். வீட்டில் தான் சாப்பாடு. டீ தான் அங்கே 2 டீ. போயிட்டு வந்தாச்சு. மக்களே, முதல் தடவையாக வந்து பார்த்தீங்கன்னா கங்கைகொண்ட சோழபுரம் பயணம் போயிட்டு வந்திருக்கோம். போயிட்டு வந்தாச்சு. என்ன பார்க்குறோம்? அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.